ஆல்கஹால்ங்கிறது வந்து வெறும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் சும்மா சாதாரண விஷயம், ஏன்னா ஒரு தடவை குடிக்கிறது தானே அப்படிங்கிற மாதிரி. அது அப்படி இல்லைங்கிற போது தான் வந்து சில இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சில போர்ஷன்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து தாண்டி வர வேண்டியிருக்கும். எல்லா கேரக்டர்லேயும் அது இருக்கத்தான் செய்யும். காமெடியாக சொன்னால் 2 படத்துலையும் அழுக சீன் இருந்துச்சுன்னா இங்கே தான் அழுகணும், இங்கே தான் சிரிக்கணும், அவ்வளோதான். ரொம்ப அது என்ன, நீங்கள் ராதாவை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆளுங்க, நல்லா இல்லை, இவனுக்கு வந்து அந்த ஒரு பழக்கம் வந்துடுச்சு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிப்பாங்க, அவனும் குடிக்கிறான், அது அடிக்டிவ் லெவலுக்கு போகுது. ஆனால் அவன் நல்ல மனுஷன். குடிக்கிறதுங்கிறது கெட்ட பழக்கம், ஆனால் குடிக்கிறவங்க எல்லாரும் கெட்டவங்க கிடையாது. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து குமார் அதை வந்து பார்த்தாரு 2004-03 நினைக்கிறேன். எதிர்காலத்தில் படம் எடுப்பேன், நீங்க கண்டிப்பா அதுல அதாவது 2004லயே வந்து 3-4-3லயே. மின்னமலம் பிளஸ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஒரு மல்டி டேலண்டட் ஆக்டர், மல்டி டேலண்டட் பர்சன்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அவர் லைஃப்ல வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த ஆன் ஸ்க்ரீன் ஆகட்டும் ஆஃப் ஸ்க்ரீன் ஆகட்டும். ஏன்னா பர்சனல் லைஃப்ல அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அது ஒன் அண்ட் ஒன்லி குரு சோமசுந்தரம் சார் தான் இருக்குது. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சூப்பர் சார். பர்சனல் விஷயத்துல நல்ல விஷயம் பண்றேன், அவ்வளோவெல்லாம் கிடையாது. கரியர் லைஃப் தாண்டி பர்சனலா ஒரு சில பேருக்கு நம்ம பண்ற விஷயமே அது பெருசு தான். ஸோ அதை வச்சு தான் சொன்னோம், எல்லாமே ஆக்டிங் ரிலேட்டட் தான். ரீசெண்டா பாட்டில் ராதா டீசர் பார்த்துருந்தோம் சார். ஸோ அந்த டீசர் பார்க்கும்போதே ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டா இருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கும் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில அம்சங்கள் இருக்கிறத பார்க்குறோம். அது குறிப்பாக வந்து நீங்கள் சொல்லுவீங்க, லைக் வந்து ஏன்டா குடிக்கிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் வீட்டில் வந்து நான் குடிக்கிறதுனாலேயே சோகமாயிட்டாங்க, அந்த சோகத்தில் நான் வந்து குடிக்கிறேன், குடும்பம் மோசமாக போகுது, அதனால நான் அந்த கவலையில் எல்லாரும் குடிக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி சார் அது நீங்கள் ஸ்கிரிப்ட்லேயே இருந்ததா இல்லை அங்கே இம்ப்ரூவைஸ் பண்ணதா? எல்லாமே ஸ்கிரிப்ட். ஓகே சார். அப்போ தினகரன் அவர் வந்து உங்ககிட்ட சொல்லும் போது என்ன இந்த ஸ்கிரிப்டை இது பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு, இந்த மாதிரிலாம் இருக்கு எப்படி? ஆல்கஹால்ங்கிறது வந்து வெறும் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் சும்மா சாதாரண விஷயம், ஏன்னா ஒரு தடவை குடிக்கிறது தானே அப்படிங்கிற மாதிரி. அது அப்படி இல்லைங்கிற போது தான் வந்து உண்மையான அதில் சில விஷயங்கள் இருக்குது. அது அப்படி இல்லை, வெறுமனே என்ன ஒரு தடவை குடிச்சா இல்லை வாரத்தில் குடிச்சா அவங்க அது வந்து அது தப்பு தான். முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தலையில் துண்டு கிட்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே நைஸாக போய் குடிப்பாங்க, கிராமத்தில் கல் குடிப்பாங்க, கல் கடைகள் இருக்குது. ஸோ ஆனால் இப்போ வந்து எல்லாருமே குடிக்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த இன்ஸ்பெக்டர் அது பாட்டில் ரசகவி, என்னடா பிரச்சனை உங்களுக்கு, ஏன்டா அப்படி குடிக்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் சார் குடிச்சு என் குடும்பமே நாசமாக போச்சு சார், அந்த கவலை தான் அப்படின்றது. ஸோ அது வந்து தினகரன் அவருடைய ஸ்கிரிப்ட். தினகரன் வந்து ரஞ்சித் கூட ஒர்க் பண்ணுவார், காலா கபால்லாம் ஒர்க் பண்ணுவார். நீலம் ப்ரொடக்ஷன் இந்த படத்தை பண்ணுறாங்க, ப்ளஸ் பலூன் பிக்சர்ஸ்னு சொல்லி அருண், அவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த படத்தை பண்ணுறாங்க. ஷான் ரோல்டனோட மியூசிக்கு, ஜோக்கருக்கு அப்புறம் ஷான் ரோல்டன் என் படம் நான் நடிக்கிற படத்துக்கு அவர் மியூசிக் பண்ணுறாரு. ஸோ ரூபேஷ் அஜிங்கிறவங்க அந்த கேமரா பண்ணியிருக்காரு. நிறைய புதிய நடிகர்கள் இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன், சஞ்சனா நடராஜன் இருக்கிறாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்குது படம். சூப்பர் சார். எல்லாமே ஸ்கிரிப்டில் இருக்கிறது தான், இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிலது ஆக்டிங் வைஸில் இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. அந்த ஸ்கிரிப்டை பார்க்கும்போதே ஒரு ரீஹேப் சென்டர் மாதிரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லை, அது ஏன்னா இது ரீஹேப்னு போயிடக்கூடாது. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஹீரோ வந்து வில்லன் வந்து பலமாக இருக்கான் அப்படின்னோடனே, இப்போ நீங்கள் ராக்கியில் பார்த்தீங்கன்னா அவர் போய் நேராக போய் ஜிக்கு 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 ஜிக்குன்னு குதிக்கிறாரு, பலு தூக்குறாரு, காரெல்லாம் கையில் ஏற்றிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரில்லுக்குள்ளே போகிறாங்கல்ல. ஸோ அவர் வந்து நம்ம வந்து போன இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி அவர் வந்து இங்கேருந்து அப்படி மேலே போகிறார், வில்லன் அடித்து வளைக்கிறதுக்காக மேலே போகிறார். அவருடைய ட்ரில்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லாம் பயங்கரமாக இருக்குது. இப்போ கீழே விழுந்துட்டாங்க, சாக்கடையில் விழுந்துட்டாங்க, பிஸ்னஸில் விழுந்துட்டாங்க, ஒரு பிஸ்னஸ்மேன் பிஸ்னஸில் விழுந்துடுறாரு, ஏதாவது ஒரு போதைக்கு அடிமையாகிறாரு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய ட்ரில் என்ன இருக்கும், அது ரீஹேப் சென்டராக, அது ஒரு சின்ன போர்ஷன் அதில் வரும், அந்த போர்ஷன்ஸ் வரும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அது கிடையாது. ஓகே, இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா ப்ளஸ் ஒரு ஹீரோஸ் ஜேர்னி, ஒரு கதாநாயகன் எப்படி மேலே வரான் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்கிரிப்ட் பார்த்த உடனே சார் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்டை வச்சு நான் இந்த மீட்டருக்குள்ள நடிக்கணும், இல்லை இந்த மீட்டருக்குள்ள பண்ணணும், யாரை இன்ஸ்பயர் பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கு? அப்படியெல்லாம் இல்லை. இப்போ வந்து நான் கொஞ்சம் நிறைய படங்கள் பண்ண வந்து
இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வாய்ப்பாடு படிச்சீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஒன்று ஒன்று இல்லைன்னா ஆரஞ்சு 5 இருஞ்சு 10 இல்லை ஒரு 6 6 6 12 ஒரு 3 6 18 4 6 அப்படி சொல்லுவோம். ஆனால் நல்லா அது வந்து நம்ம ஒரு 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஒரு 6 6 6 12 3 6 18 4 6 20. ஸோ அப்படியே நம்ம வந்து இது எல்லாமே ஃப்ளோவாக வரும்ல, அதுக்குள்ளே போயிட்டு இருக்கிறேன் நான் இப்போ கொஞ்சம். அந்த ஃப்ளோ நான் ஒரே நேரத்தில் மல்டிபிள் கேரக்டர்ஸ் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ நிறைய படங்கள் கமிட் ஆகும்போது இல்லை 2 3 ஒரே நேரத்தில் இந்த ஷூட்டிங்லேருந்து அந்த ஷூட்டிங் ஜம்ப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால அதுவும் ப்ளஸ் ஒரு தொழில்முறை கலைஞன்னு ஒன்று இருக்குதுல்ல, அதாவது ஒரு ஒரு படம் ஒரு படம் தான் பண்ணிட்டு இருந்திருந்தேன். இப்போ சில படங்கள் வந்து அதுக்கு இடையில வந்துடும். ஸோ அதனால வந்து இதுதான் அப்படின்னு பிடிச்சி இந்த படம் பண்ணலை. ஆனால் இது ஒரு மெத்தட் ஒரு 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 தியேட்டர் ப்ளஸ் ஆக்டிங் ட்ரைனிங் கிராஃப்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் உனக்கு என்ன வேணும், இதுவா அந்த இதானு கேட்டேன், உனக்கு என்ன வேணும், இருப்பா வெயிட் பண்ணி இதை முடிச்சிடறேன், இந்த இங்கே வந்துடு, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேர் பண்ணுவாங்கல்ல, அந்த அந்த இடத்துல தான் இந்த படங்கள் வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால இதில் வந்து ரொம்ப பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணேன், இதுக்காக நான் அங்கே போனேன் இங்கே போனேன். ஆனால் குறிப்பாக வந்து யேசுராஜா அப்புறம் சுந்தர் 2 பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுடைய ஏஏ மீட்டிங் போய் நான் பார்த்தேன். ஓகே சார். ஸோ அதில் வந்து எனக்கு சில விஷயங்கள் புரிய வந்தது. எதுவும் இன்ஸ்பைரிங் இல்லை, புரிய வந்துச்சு, ஓ அப்படியா அப்படின்னு. அதுலேருந்து தான் இந்த படம். ஆனால் தினகரன் வந்து நிறையா கைடு பண்ணி கூட்டிகிட்டு போனார், என்ன பண்ணணும், இது இவ்வளோ பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு போனார். சூப்பர் சார். இந்த விஷயம் ஆனால் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் சார். எல்லாருமே இந்த காளையன் கேரக்டர் கண்டிப்பா பேசியிருப்பாங்க. ஸோ இந்த காளையன் டு ராதா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ் இருக்கும் சார். ஒரு கேரக்டரும் நீங்க வேற மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்டா இருக்கும். ஸோ டிசைனிங்குமே வேற மாதிரி இருக்கும். நீங்க சொல்லுவீங்க நான் ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணுவேன். ஸோ நீங்க இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர்க்லப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கேரக்டர் இது ரொம்ப கொஞ்சம் டஃபா இருக்கு, இது எனக்கு இன்னும் கொஞ்சம் மெருகேற்றணும் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கேரக்டர் இருக்காது? எல்லா கேரக்டர்லேயும் சில இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சில போர்ஷன்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து தாண்டி வர வேண்டியிருக்கும். எல்லா கேரக்டர்லேயும் அது இருக்கத்தான் செய்யும். நான் என்ன பண்ணுவேன்னா கேரக்டர் ஹிஸ்ட்ரி எழுதிக்கிடுவேன், பேக்ட்ராப்பை. இப்போ வந்து காளையன்கிறவர் வந்து சினிமாவில் காமிக்கிறது காளையன் ஒரு பையன், அவ்வளோதான். அவருக்கு பின்னாடி யார் இருக்காங்க, அவருடைய சொந்தக்காரங்கன்னு, அவங்களுக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்கன்னு ஒரு குறிப்பு வரும். எப்படியும் அவருக்கு ஒரு அப்பா இருப்பார், அப்பா இல்லாமல் வரமாட்டாங்க. ஆனால் அதில் குறிப்பும் கிடையாது, காட்சியும் கிடையாது. ஸோ நான் வந்து காளையனுக்கு அப்பா யார், அவர் பேர் சுந்தரராஜன் இல்லை குமார், ஏதோ ஒரு பேர் நம்மளாம் உருவாக்கிக்கிட்டு அவங்க அம்மா யாராக இருப்பார் காளையன், அவர் காளையன் சின்ன வயசில் என்ன இருப்பார், ஏன் இங்கேருந்து வந்தார், ஏன் குடித்தார். ஸோ அதுக்கான காரணங்கள் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நான் பேக்ட்ராப் ஹிஸ்ட்ரி எழுதுவேன். அதே மாதிரி தான் இந்த இதில் வந்து ராதா வந்து சொர்க்காபாளையம் ராதா அது வந்து அந்த அடி வந்து இந்த இதில் வந்து சிலம்பத்தில் வர்ற ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தொடையில் அடித்து போய் சிலம்ப வணக்கம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி அந்த இது சொரக்காப்பாளையம் ராதாடான்னு அந்த அது வந்து அதுக்குன்னு ஒரு பேக்ட்ராப்பு அதெல்லாம் வந்து இவர் சொல்லியிருக்காரு, தினகரன் சொல்லியிருக்காரு, இது மாதிரி அப்படிங்கிறது. அதுலேருந்து நான் விவரிச்சுட்டு போயிடுவேன் அந்த கேரக்டரை. ஸோ அதனால இது வந்து இவரை இன்ஸ்பயர் பண்ணி அவரை இன்ஸ்பயர் பண்ணின்னு எதுவும் கிடையாது. ஓகே சார். காளையன் வந்து சின்ன வயசுல பார்த்தது, நான் இப்போ சொன்னேன்ல ஒருத்தருடைய பேரா, அவங்க இப்போதான் அவங்க ஊர்லேருந்து கால் வந்துருச்சுங்க பேராவூர்ணியிலேருந்து. உண்மையால அல்ல, நீங்க சொன்னது கரெக்டுன்னு. அவருடைய பையன் வந்து எப்படியோ நம்பர் பிடிச்சி நாங்கள் இப்போதான் பார்த்தோம், எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், நம்ம அப்பாவை பற்றி சொல்கிறாரு, அவர் யார் அப்படின்னு. எங்கள் அம்மாவும் அவங்க அப்பா அம்மாவும் எங்கள் அம்மாவை பற்றி பேசினாங்க. இப்போதான் இன்னைக்கு கால் பண்ணி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நாங்கள் இப்போ நல்லா இருக்கிறோம், முதல்ல வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு, இப்போ நாங்கள் நல்லா உழைச்சி சம்பாதிச்சு நல்லா இருக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்களேன், நான் வந்து ஒரு 5ஆம் கிளாஸு 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது பார்த்த ஒரு கேரக்டர், அதை வந்து நான் ஆரண்யகாண்டத்தில் யோசிக்கும் போது அவர் கதை சொல்லும்போது அந்த பிக்சர்ஸ் வந்து போனது, அதில் என்னவா இருக்குன்னு நமக்கு ஞாபகத்தில் பண்ணுறது வந்து ஒரு ட்ரூவாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு அது உண்மையான ஒரு கேரக்டர். இப்போ நான் அவருக்கு பையனாக இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சி அடைகிறாரு, அவர் ரொம்ப இப்போதான் பேசினார். ஸோ ஆனால் பாட்டில் ராதா தான். ஓகே, அவர் வந்து யாரும் இவரா அப்படிலாம் எதுவும் கிடையாது. எனக்குள்ளே இருக்கிற குடிகாரன், எல்லாருமே குடிச்சிருக்கிறோம். ஸோ எனக்குள்ளே இருக்கிற குடிகாரன், நான் பார்த்த குடிகாரர்கள்,
அப்படிங்கிறது தான். பர்டிகுலராக எதுவும் கிடையாது பாட்டில் ராதா. பாட்டில் ராதா வந்து ஒரு குரு சோமசுந்தரமோட ஒரு ஒரு கேரக்டர் ப்ளஸ் ஸ்கெட்ச். தினகரனுடைய எழுத்துலேருந்து வந்த ஸ்கெட்ச். சூப்பர் சூப்பர் சார். சார் இப்போ இந்த படங்கள் நீங்க பண்றப்பயே இன்னொரு கேள்வி கேட்கணும்னு தோணுது சார். இப்போ ஹை பட்ஜெட் படம்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய வந்து ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தூங்காவனம்லாம் நீங்க கமல் சாரும் பிரகாஷ் ராஜ் சாரும் நடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஹை பட்ஜெட் ஃபிலிம் பேட்டை இந்த மாதிரி பட்ஜெட் ஃபிலிம்க்கும் இப்போ நீங்க இந்த மாதிரி படம் லைக் பாட்டில் ராதா இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட் எல்லாருமே புது ஜென்ரேஷன் ஆர்டிஸ்ட், ஸோ அப்படின்ற போது ரெண்டு படத்துக்குமான அந்த டிஃப்ரென்ஸ் அந்த இந்த எப்படி சார் அது நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? காமெடியா சொன்னா ரெண்டு படத்துலயும் அழுக சீன் இருந்துச்சுன்னா இங்கதான் அழுகணும், இங்கதான் சிரிக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப அது எனக்கு வந்து மனசுல பட்ஜெட் எல்லாம் இருக்காது சார். இப்போ வந்து பெரிய பட்ஜெட் உள்ள ஹோட்டலுக்கு போனா என்ன, இல்லை சாதாரண ரோட்டு கடைக்கு போனா சாப்பாடு நல்லா இருக்குதா, ஓகே இதெல்லாம் நல்லா இருக்குது, நம்ம பிடிச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான். நல்லா இல்லைன்னா நம்ம இதுல என்ன செய்ய முடியும், ஓகே செஞ்சு ஏதாவது இல்லை அந்த குழம்பு கொஞ்சம் ஊற்றுங்க, இந்த சட்னி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிட்டுக்கிறேன், தனித்தனியா நல்லா இல்லைன்னு சேர்ந்துறேன். ஸோ நம்ம ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல, அது அந்த மாதிரி தான் நான் பார்ப்பேன். எனக்கு லேர்னிங்ஸ் வந்து சீனியர் ஆக்டர்ஸ், அவங்கெல்லாம் சீனியர் ஆக்டர்ஸ், பெரிய பெரிய ஆக்டர்ஸ், ஜாம்பவான்கள், கமர்ஷியல் மூவிஸ் பெருசாக பண்ணுறவங்க, அதுக்கான மார்க்கெட் இருக்கிறவங்களோட நடிக்கும்போது வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நடையிலையும் ஒரு திரும்பி பார்க்கறதுலையும் டைலாக்கை வந்து சொல்றதுலையும் அதை நம்ம பார்க்கும்போது ஓஹோ அப்படியா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஈவன் நியூ ஆக்டர்ஸ்ட கூட இருக்கும். புதுசாக நடிக்கிறவங்க கூட இப்போ நம்ம பாடுறா எவ்வளோ ஈஸியாக அதை பண்ணிட்டாரு அப்படின்னு, இதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறாரு, அப்போ நாம எதுக்கு கஷ்டப்படுவோம், இதுக்கெல்லாம் நாம கஷ்டப்படுவோம். டான்ஸ் ஆட சொன்னா நான் கஷ்டப்படுவேன், ஃப்ரண்ட்ல யாருமே இல்லாம கற்பனையா வந்து பேசுறது இருக்குது இல்லை, சில சமயம் கேமரா பார்த்து ஆக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, லுக்கு, அப்பெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஸோ அதே மாதிரி தான் புது ஆக்டர் கஷ்டப்படுவாங்க. எல்லார்ட்டையும் ஒரு லேர்னிங் இருக்குது. பெரிய பட்ஜெட் சின்ன பட்ஜெட்ங்கிறது கதையில ஒன்றும் பெருசா கதை தான், கேரக்டர் தான். நான் ஏன் கேட்டேன்னா இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்னாலே அது பட்ஜெட் வேல்யூ அதிகமாகுது. ஸோ இங்க இப்போ நீங்க இந்த மாதிரி படங்கள் பண்றப்போ உங்ககிட்ட வந்து சார் உங்க படத்தை நாங்க இந்த மாதிரி பார்த்துருக்கோம், இல்ல உங்ககிட்ட ஒரு இன்ஸ்பைரிங்காக பேசுறதாகட்டும், நீங்க ஒரு அட்வைஸ் கொடுத்ததாகட்டும், அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நடந்திருக்கு? நிறைய நடந்திருக்குது. நான் இப்போ எல்லா படத்துலையுமே நான் வந்து இப்போ சீன் சொன்ன பின்னாடி நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் சக நடிகர்களோட ரிஹர்சல் பண்ணுவேன். அப்புறம் நான் வந்து இது பண்ணட்டுமா அது பண்ணட்டுமா, நான் இதை பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் இது ஹெல்ப் பண்ணுவேன். பேட்டையில் பார்த்தீங்கன்னா இங்கே முசோரியில் ஷூட் பண்ணாங்க. நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரி ஆகுறது, என்ட்ரி ஆகி அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து எங்கே இருக்கிறாரு பேட்டை அப்படின்னு தேடுறது, அப்புறம் அந்த பையனை கண்டுபிடிக்கிறது, இதுதான் சீனு. நீங்கள் வந்து அவர் கார்த்திக் சுப்ராஜ் சொல்லும்போது இது ஒரு ரிட்டையர்டு இல்லைன்னா ஒரு சீனியர் இதில் ஆகிடுறாரு, கலெக்டராக இருந்தவர் ஒரு பெரிய அதிகாரி ஆகிடுறாரு. ஆனால் அவர் வெளியே பெருசாலாம் பேச மாட்டார் அப்படிங்கிறதுனால அவர் ரொம்ப அரிஸ்டோக்ராட்டாக லுக்கெல்லாம் தாடியாக இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா மொழி தெரியாத சக நடிகர்கள், துணை நடிகர்களாகட்டும், எல்லாருமே வந்து ஒரு பெரிய க்ரௌடு, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலு, எல்லாருமே நார்த் இண்டியன்ஸ், அவங்களுக்கு தமிழ்லாம் தெரியாது. ஸோ நான் வந்து அந்த சீன் வந்து இன்ட்ரோல் பிளாக்கு, அங்கே தான் வந்து யாருன்னு சூப்பர் ஸ்டார் யாரு அப்படின்னு சொல்றது. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் நீங்கள் துணை நடிகர்கள் வந்து நம்ம ஆக்டிங்கை பார்த்துட்டு நம்ம என்ன செய்கிறோமோ அதெல்லாம் அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க அழகா. நான் சில பேர்கிட்ட சொன்னேன், ஒரு பெரிய அதிகாரியும் கூட வருவார், ஆனால் அவர் உள்ள ஃபுல்லாக என் கூடயே இருக்கக்கூடாது அப்படின்னாரு. அவர் எப்படி அங்கே நிறுத்துறதுன்னு, நம்ம அவரோட நான் எப்படிப்பட்ட கேடர், நீங்கள் அவர் ஒரு பெரிய கேடர் தாங்க நீங்கள், ஆனால் இன்ன கேடர்லாம் கிடையாது. ஸோ அப்போ நான் வேகமாக இறங்கினோடனே நான் அப்படி போயிட்டே இருந்து அங்கே ஒரு ஆளை பார்த்தோன்னே இப்படி ஒரு கை காமிச்சோன்னே அப்படியே குரூப்பாக நின்றுட்டாங்க ஆன் தி ஸ்பாட். அப்படியே நான் கை காமிச்சேன், அப்படியே நின்றுட்டாங்க. நான் வந்து ஒருத்தட்ட தான் சொன்னேன், நான் கை காமிப்பேன், நீங்கள் நின்றுங்க போகுது. இந்த அதிகாரி நின்ன உடனே அது பின்னாடி வந்த துணை அதிகாரிகள்லாம் டக்குன்னு அவங்களே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஃப்ரேம் கிடச்சிச்சு. இதெல்லாம் வந்து டைரக்டர் சொல்றது மட்டும் இல்லை, ஆக்டராகவும் புரிஞ்சுட்டு அந்த இடத்துல வந்து, அதாவது எல்லாரும் சேர்ந்து பல்ல குத்திக்கினதான் ராஜாவா இருக்க முடியும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த சீன் முடிஞ்ச உடனே எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. அந்த சீன் வாங்கி தண்ணி குடிச்சிட்டு உட்காந்து இங்கேயா இருக்கிறார் பேட்டை, ஐயோ அந்த பழைய நினைவுகளுக்குள்ள போய் அவன்கிட்ட சொன்ன எல்லாருமே கிளாப். ஆனால் அவங்களுக்கு மொழியே தெரியாது. ஸோ அப்போ வந்து ஒரு 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 ட்ரூ ஆக்டிங் ஒரு இடத்துல கொடுக்கும்போது நீங்கள் நம்புவீங்க. நாட் ஒன்லி சினிமா பார்க்குறவங்க மட்டும் இல்லை, சகம் அந்த ஸ்பாட்லேயே நம்புவாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆனிச்சு அதில். சூப்பர் சார். சார் அதான் அதோட அடுத்த கேள்வியாகவே ஒன்று இருக்குது சார். இப்போ வந்து நீங்கள் முன்னாடி ஆனால் சொல்லிட்டீங்க இன்ஸ்பயர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க.
பட் ஆனா வந்து இந்த ஆக்டிங்குள்ள ஒரு இன்னசென்ஸ் இருந்தால் பெட்டர் அப்படின்னு நான் நிறைய பேர் சொல்லுவாங்க சார். இப்போ ஆமா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கதான் ஃப்ரேம் இருக்கணும், இங்கதான் இதான் பண்ணணும், எதான் பண்ணணும் அப்படின்னு இல்லாம ஒரு சில இன்னசென்ஸ் அங்க இருந்தா உங்களை அறியாமலே நீங்க அதை நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சூப்பர் ஸ்டார்லாம் அவரோட ஃபர்ஸ்ட்ல இருந்த படத்தெல்லாம் வந்து இன்னசென்ஸ் நிறைய இருக்கும், அதுலயே நிறைய ஆக்டிங்லாம் அவர் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி அது தேவைப்படுதா இப்போ இந்த எல்லா கேரக்டர்ஸ்குள்ளயும் இன்னசென்ஸ் இருக்கும் சார். இப்போ நீங்க ஒரு பெரிய கொலகாரனாவே நடிச்சாலும் கூட அதுக்குள்ள ஒரு சின்ன இன்னசென்ஸ் இருக்கும். இன்னசென்ஸ்லேருந்து தானே பறந்து வரோம். நம்ம குழந்தையா இருக்கும்போது கொலகாரம் கிடையாது, அது அழியவே அழியாது. ஏதாவது மேலே சில சமயம் வந்து ஏதாவது பொருளை வாட்சை உள்ள விட்டுட்டு நிறைய துணி போட்டு மூடிட்டு இருப்போம், தேடிட்டு இருப்போம்ல, அது மாதிரி எடுத்தால் அந்த இன்னசென்ஸை நம்ம எடுக்க முடியும். ஸோ கேரக்டர்னுடைய டெப்த்தை வச்சு இந்த இன்னசென்ஸினுடைய அளவு, அது மேலே போத்தி இருக்கிற மற்ற விஷயங்களுடைய அளவு வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். அது வந்து இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் நாட் ஒன்லி ஃப்ரம் ஆக்டர், ஒரு ஆர்டிஸ்ட்லேருந்து. அது வந்து ஒரு டைரக்டர் அதுக்கான டெஃபினேஷன் கொடுப்பாரு. இப்போ கேரக்டர் சொல்லும்போது நீங்கள் ராதாவை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆளுங்க, நல்லா இல்லை, இவனுக்கு வந்து அந்த ஒரு பழக்கம் வந்துடுச்சு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிப்பாங்க, அவனும் குடிக்கிறான், அது அடிக்டிவ் லெவலுக்கு போகுது. ஆனால் அவன் நல்ல மனுஷன், பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்கள ரொம்ப அவங்களுக்கான இதெல்லாம் பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான் அவனு. ஸோ அதுவும் இருக்கும். அதாவது குடிக்கிறவங்க கெட்டவங்க கிடையாது, புரியுதுங்களா? குடிக்கிறதுங்கிறது கெட்ட பழக்கம், ஆனால் குடிக்கிறவங்க எல்லாரும் கெட்டவங்க கிடையாது. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஒரு ஆக்டருக்கு கேரக்டர் டிசைன்ஸில் ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் அதுதான் நான் எடுத்துக்குவேன். இவர் இன்னோசென்ஸா, அவர் இன்னோசென்ட் அப்படின்னு சொன்னால் நான் ஏன் இன்னோசென்ட்டு அப்படின்னு கேட்பேன். அப்போ அவருக்கு அதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்லுவார், அந்த இன்சிடென்ட்லேருந்து கேரக்டர் டிசைன் பண்ணுவேன். இன்னசென்ட்டுங்கிறது வந்து இப்போ நீங்கள் வஞ்சகர் உலகத்தில் கூட ஈஸ் இன்னசென்ட். சம்பத் வந்து இன் சம் பாயிண்ட் வெரி இன்னசென்ட் இன் சம் பாயிண்ட். ஆனால் அவன் மேலே உள்ள அரகன்சி மேலே வந்து அவனுடைய அப்ரஷன்ஸ், அவன் சந்தித்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து அந்த இன்னசென்ட்டை டெப்த்தாக மூடி வைக்குது. ஓகே, ரொம்ப அது உள்ள இல்லை உள்ள தாண்டா இருக்குது, அது நீ தேடு ஒழுங்கா அப்படின்னு சில பேர் வந்து அப்படி கலைச்சி சில பேர் தானே எடுப்பாங்க. அந்த கேரக்டர் பக்கத்தில் வரும்போது அவனுடைய இன்னசென்சி வெளியே வரும். அது மாதிரி தான் அதுக்கான சீன் வைக்கும்போது அது வெளியே வந்துடும். இன்னசென்சி இட்ஸ் ரிட்டன் பை, அதாவது அது வந்து எழுதணும் ரைட்டர்ஸு. எல்லாமே மொரடன்னா மொரடனே எழுதக்கூடாது. நீங்கள் புதிய பாதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதிய பாதை அவர் இப்போ தான் நடிக்கிறார் பார்த்திபன் சார். அதில் பார்த்தீங்கன்னா அவர் மொரடனாவே காமிப்பாங்க, ஆனால் அவரோட இடத்துல மயங்கி விழுவார், ரொம்ப அப்படியே குழந்தையா இருப்பார். ஸோ அந்த குழந்தை மேலே அப்போ தான் நமக்கு தெரியும் இவ்வளோ விஷயம் மூடி இருக்குதா அந்த குழந்தை மேலே அப்படிங்கிறது. அது எல்லாமே ரைட்டிங்ஸில் இருக்குது. அந்த ரைட்டிங்ஸு ப்ளஸ் ஸ்பாட்டில் டைரக்டர் கொடுக்குற டெஃபினிஷன், ஒரு கேரக்டர் டெஃபினிஷன், இது இப்படி பண்ணலாம், அதுலேருந்து நம்ம டெவலப் பண்ணுறது. ஃபிக்ஸடாக எந்த இன்னோஷன்ஸ்குள்ளேயும் நம்ம போகிறது கிடையாது. அதான் நீங்களே சார் சொல்லியிருக்கீங்க சார், லைக் இப்போ ஒரு கெட்டவனா இருந்தா அவனுக்குள்ளேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும், இப்போ ஒரு நல்லவனா இருந்தா அவனுக்குள்ளயும் கெட்ட விஷயம் இருக்கும். அதேதான், அப்பதான் வந்து லைக் அது ஒரு கிரிப்பா இருக்கும் அப்படின்னு நீங்க. அதான் நான் சொன்னது, அது ஒரு அதே உதாரணம் தான். நம்ம வந்து ஒரு வைரமோ மரகதமோ வச்சு ஒரு நகை செய்யணும்னா அதை வெள்ளியிலையோ தங்கத்திலையோ தான் வைக்கணும். வைரம் வந்து விலை பகிர்ந்து கொள்ளாது, தங்கம் அதை விட விலை கம்மியானது தான். ஸோ அந்த தங்கத்தினுடைய அளவு எவ்வளோ தூரம் வெளியே தெரியுது, வைரம் வெளியே தெரியுதா, அதெல்லாம் கேரக்டர் டிசைன்ஸில் வரும். ஆனால் அது இல்லாமல் கோக்க முடியாது, அப்போ தான் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து இவங்க சொன்னது தான், எங்களுடைய நாடக நண்பர்கள் பிரேசில்லேருந்து எடில்சன் ஒருத்தர் தமிழ் படம் ஒருத்தர் பார்த்துட்டு அவங்க வந்து சும்மா அதை பற்றி பேசும்போது, ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி, அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆனால் அவர் ஸ்பானிஷில் தான் பேசுவார், எங்களுக்கெல்லாம் ஸ்பானிஷ் தெரியாது. அப்போ வந்து ஒரு இன்டர்பிரேட்டர் இருப்பாங்க, அவங்க ஒய்ஃப் வந்து நாங்கள் கேட்குற கேள்வியை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஸ்பானிஷுக்கு சொல்லுவாங்க, அவர் அதை வாங்கிட்டு அவர் ஸ்பானிஷில் திரும்ப பேசுவாங்க, அதை அவங்க வாங்கி எங்களுக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் பேசுவோம். அந்த கல்ச்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு நாங்கள் வந்து எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அவங்க வந்த பின்னாடி தான் அது வந்துச்சு. நாங்கள் வந்து கொஞ்சம் பேர் தான் குரூப்பாக சாப்பிடுவோம். அவங்க எல்லாருமே இல்லை இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு 2 மணி நேரம் சாப்பிடுவோம் பேசி பேசி. அவர் ரொம்ப எமோஷ்னலாக அவர் தான் சொன்னார் இந்த விஷயத்த. ஒரு ஒரு சினிமாவில் ஒரு கதாநாயகன் இருக்குன்னா கதாநாயகன் ஒயிட்டுன்னா அவன்கிட்ட இத்தினூண்டாவது பிளாக் இருக்கணும்ல, சட்டையில் எங்கேயாவது இத்தினூண்டு அழுக்காவது இருக்கும்ல. அதே மாதிரி ஒருத்தர் அழுக்காக இருக்கன்னா எங்கேயாவது ஒரு இடம் சுத்தமான ஒரு இடம் இருக்கும்ல, அதை பற்றி பேசினார். ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு ஒரு ஆக்டிங்கில் ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணுறதுல எனக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது அந்த வார்த்தைகள். ஸோ அதான் சார், இப்போ நீங்கள் சொல்லும் போது தேட்டர்
பிளேல இருக்கும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் ஆமா ஆமா நடந்துச்சு. நிறைய. ஸோ அப்புறம் அப்படியே பேக் போவோம், பாஸ்ட் போவோம். ஸோ காளையனுக்கு முன்னாடி ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம்னா ஒரு 2002ல வந்து நீங்க கூத்துப்பட்டறைக்குள்ள வரீங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த கூத்துப்பட்டறையில இருந்து டு ஆரண்ய காண்டம் அந்த ஆடிஷன் வரைக்குமான அந்த ஒரு நினைவுகள் ஒன்று இருக்கணும். ஏன்னா எக்கச்சக்கமான பேர் ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. லைக் இப்பயுமே அந்த கூத்துப்பட்டறைகள் நம்ம பார்க்க முடியுது. பட் அதுல நீங்களே சொல்லிருக்கீங்க, இங்க சினிமாவுக்கு வர சினிமால இல்லாதவங்க கூட நிறைய பேர் நல்ல ஆர்டிஸ்டா இருக்காங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் எப்படி சார் பேஸ் பண்ணீங்க? லைக் இது ஸ்ட்ரகிள் கிடையாது சார், இது வந்து எப்படி சொல்றதுன்னா இது ஒரு ஜேர்னி சார். இதுல வந்து எல்லாத்துலேயும் தடைக்கற்கள் இருக்குது. அதாவது அதான் ஸ்ட்ரகிள்னு சொல்லுவீங்க. அது வந்து நம்மளா ஏற்படுத்திக்கிற தடைக்கற்கள். அப்புறம் வந்து ஒர்க்கிங் பிளேஸில் நம்மளால எபிலிட்டி இல்லாமல் இருக்கிறது, சில விஷயங்கள் நம்மளால பண்ண முடியாது, அது தடையாக இருக்கும். அதுக்காக நம்ம வேலை செய்யணும். ஸோ கூத்துப்பட்டறை வந்து ஒரு இந்த விஷயத்தில் எம்மேல அது ஒரு லேபரேட்டரி மாதிரி ஒர்க் பண்ணிச்சு. ஓகே, நான் வந்து ஒரு லேபுக்குள்ளே ஒப்படைச்சிக்கிட்டேன். என்னை வந்து ஒப்படைச்சிக்கிட்டேன் ஒரு ப்ரீடில். நான் ஒரு காலம் புரிய ஆரம்பித்தோடனே என்னுடைய தேவையில்லாத விஷயங்களை வந்து கலந்து போக ஆரம்பிச்சிச்சு. ஒன்று ஒன்றா வந்து தேவையில்லாத விஷயங்கள் வந்து என்னை விட்டு மெல்ல கலல ஆரம்பிச்சிச்சு. தேவையானது எதுன்னு எனக்கு தெரியல அப்போல்லாம். அப்புறம் வந்து தேவையானது எப்போ நான் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா, சில பேர் சொல்லுவாங்க, இது நல்லா இருக்குது உனக்கு, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது, இந்த மை கலர் உனக்கு நல்லா இருக்குது, இந்த ஹேர் ஸ்டைல் உனக்கு, நீ அந்த படத்தில் இப்படி நல்லா நடிச்சிருக்கு எப்படி. ஸோ அப்படியெல்லாம் சொல்லும்போது எனக்கு அந்த அப்ரிஷியேஷன்ஸ்லேருந்து தான், ஓ நமக்கு இதெல்லாம் வருதோ, இதெல்லாம் புரியுதோ, இதெல்லாம் நமக்கு வருதோ அப்படிங்கிற இடத்துக்குள்ள. அதுதான் கூத்துப்பட்டறை. முல்ல நாடகங்களை நடிப்பை புரிய வச்சாலும் அதே நேரத்தில் பர்சனலாக வந்து நான் சேஞ்ச் ஆக ஆரம்பித்தேன் படிப்படியாக. நீங்கள் வந்து காலேஜ் டயத்தில் இருக்கிறப்ப தான் எப்படி இருக்கீங்க, வேலை இடத்துக்குள்ளே போனோடனே பாஸ் என்ன சொல்கிறாரு, சக ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்க நம்மளை பற்றி எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க, நம்ம ஒர்க் ஒழுங்கு நம்ம மானிட்டர் பண்ணிப்போம்ல, அது மாதிரி அது வந்து அதையே ஒரு வேலையாக செய்கிறது. ஓகே, கூத்துப்பட்டறையை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஷாப்ஸ் இருக்கும், ரிஹர்சல்ஸ் இருக்கும், ஸ்ட்ரீட் பிளே இருக்கும். நாங்கள் போய் ஒரு இடத்துல பிளேக்கான லைட் எல்லாம் போய் கட்டுவோம். கூத்துப்பட்டறை வந்து ஒரு 100% லெபரட்டரின்னு சொல்லலாம். ஒரு லைட்டிங் யூனிட் இருந்தது எங்களுக்கு. இப்போ தானே எல்இடி லைட்ஸ், அப்போல்லாம் ஹாலஜன்ஸ். அதில் எல்லாம் ஒரு 150 லைட்ஸு, அதுக்கான வயர்ஸு, டிம்மரு, கண்ட்ரோலரு, ஸ்டாண்ட்ஸு அப்படின்னு ஒரு ஒரு ஃபேக்ட்ரி மாதிரியே ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நாங்கள் எல்லாருமே விருப்பப்பட்டவங்க வந்து போய் லைட்டு கட்டுறது, எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாடகம் போட்டாங்கன்னா, வேறு குரூப் நாடகம் போட்டாங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நாடகம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு லைட்டிங். ஸோ ஒரு ஆக்டர் வந்து வெறுமனே ஆக்டிங் மட்டும் இல்லாமல் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் கூத்துப்பட்டறையில் ட்ரைனிங் இருந்தது. அது வந்து ஸ்லோவாக ஆக்டிங்கையும் சேர்த்து இழுத்துட்டு போணுச்சு. வெறுமனே வந்தோம், இன்னைக்கு காலையில் இதை நடிச்சு பார்த்தோம், நாளைக்கு காலையில் நான் அதை நடிச்சு பார்த்தோம், அப்படிலாம் கிடையாது. காலையில் இதை நடிச்சு பார்ப்போம், சாயந்தரம் லைட்டு கட்டுவோம். அது லைட்டுன்னா எல்லாம் ஷோ முடிச்சுட்டு லைட்டெல்லாம் அவுத்து கொண்டு வந்து திரும்ப வச்சு அதெல்லாம் கரெக்டாக இருக்குதா, டிம்மர் ஒர்க் பண்ணுதா, ஏதாவது ஷார்ட் ஆகுதா, அதுக்கு எலக்ட்ரிஷியன்ஸ் இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். பாஸ்கருங்கிற ஒரு அதை மெயினாக பார்த்துட்டு இருந்தாரா பாஸ்கர் அண்ணன். ஸோ எல்லாமே சேர்த்து தான் ஒன்று ஒன்றா எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. நான் வந்து வெறுமனே நடிகனா மட்டும் அங்கே இல்லை. எனக்கு இந்த லைட்டு தெரியும், இங்கேருந்து இந்த லைட்டு எனக்கு அடிக்கிறாங்களா இல்லை செவுத்துக்கு அடிக்கிறாங்களா, செவுத்துக்கு அடித்தா அப்போ இங்கே ஒரு மஞ்சள் கலரும், எனக்கு பேக் ட்ராப்பில் கொஞ்சம் இந்த இடத்துல மஞ்சள் கலர் கூட இருக்கும், அப்போ இப்படி இருக்கும். அப்படிங்கும்போது லைட்டிங் பற்றி தெரியும் போது சினிமாக்குள்ளே வரும்போது லைட் எங்கே இருக்குதா, நான் தெரியுறேன்னா இவர் வந்து மறைச்சிடுறாரா, ஸோ அதெல்லாம் புரிய ஆரம்பிச்சது. ஆரண்ய காண்டம் வந்து ஃபஸ்ட்டு படம். அப்போ வந்து கூத்துப்பட்டறையினுடைய ஆரம்ப காலத்தில் நான் இருக்கும்போதே வந்து ஒரு 7 மாதத்துக்குள்ளேயே நான் ஹீரோவாக நடிச்சிட்டேன் ஒரு நாடகத்தில். சந்திரகிரின்னு ஒரு நாடகம். அந்த சந்திரகிரியை வந்து குமார் ராஜா வந்து பார்த்தாரு 2004-03 நினைக்கிறேன். பார்த்தவர் வந்து நல்லா இருந்துச்சு அவங்க ஒர்க்கு, நான் வந்து எதிர்காலத்தில் படம் எடுப்பேன், நீங்க கண்டிப்பா அதுல நடிக்கணும். 2004 ஓகே, ஏன்னா 2ல ஜாயின் பண்ணு, 2 லாஸ்ட்லயே அந்த பிளே ஆரம்பிச்சிட்டோம் நாங்க. ஸோ சொன்னோடனே சரிங்க சார் ரொம்ப சந்தோஷம். அதனால 2008-09 வந்து ஆரண்ய காண்டம். அதுக்கு இடையில நான் வந்து ஒரு 5-6 வருஷம் நான் கூத்துப்பட்டறையில் இருந்துட்டேன். அதில் வந்து நிறைய நாடகங்கள், ஸ்ட்ரீட் பிளேஸு எல்லாமே பண்ணேன் நான். ஸோ நான் வீட்டில் சண்டை, நான் இன்னும் வரவே மாட்டேன், இப்போ ஏதாவது விசேஷம்னா சொல்லுங்கள் வருவேன், மற்றபடி நான் இன்னும் கம்யூனிகேஷன் கிடையாது. என்னை வந்து வீட்டில் வந்து வச்சிருக்கிறதா இல்லை என்னமா அது பண்ணலாமா.
ரஞ்சித் என்ன பண்ண போறாரோ, சேலத்துலேருந்து கிளம்பி வந்துட்டாரு, சினிமாங்கிறாரு, அதுங்கிறாரு, என்ன பண்ணுறாரோ தெரியலையே. ஆட்டோ ஓட்டுறேன் என்ன, ஏன்னா ஒரு வாரம் முன்னாடி தான் பாஷா படம் ரிலீஸ் ஆகுது. எப்படியோ எங்கள் அண்ணன் இப்படியே பார்க்குறாரு, டேய் எனக்கு நடிக்க தெரியலையா அப்படின்னா. அப்படிலாம் இல்லை சோமு, நீங்கள் நல்லா பூரி போடுறீங்க, அந்த பூரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இன்னும் 2 தடவை வாங்கி சாப்பிட்றேன், அவ்வளோதான். சினிமா பைத்தியங்க. நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஸ்டைல் பண்ணுவாங்க, ட்ரெஸ் பண்ணிப்பாங்க.